ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னா, அமேசான் பே லேட்டர்ல எவ்ரி 5த்துக்குள்ள நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படி லேட்டா பே பண்ணா எவ்வளோ சார்ஜ் வருது அத பத்தி பார்க்க போறோம். எனக்கு வந்து லேட் சார்ஜ் வந்திருக்கு. அது லைவா இப்போ பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும். அது ஓகே பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். அமேசான் பே லேட்டர் யூஸ் பண்ற நீங்க எவ்ரி 5த் அதாவது 5ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் அமௌண்ட். இல்ல லேட் சார்ஜ் வரும். அந்த மாதிரி லேட் சார்ஜுக்கு வந்து உங்களுக்கு மெசேஜ்மே அனுப்புறாங்க. இப்போ 5ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பே பண்ணலன்னா, எங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி மெசேஜ்மே வருது. அதாவது ஏஎக்ஸ்ஓ சொல்லிட்டு கிரீன் டிக் மாதிரி போட்டிருக்கோம். இதில் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து கட்டல, உங்கள் லேட் ஃபீ சார்ஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து உங்கள் சிபில் ஸ்கோரில் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒழுங்காக கட்டலனா சிபில் ஸ்கோர் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு ஒரு மெசேஜ்மே வருது. இந்த மாதிரி மெசேஜ் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பே லேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ்மே வருது. ஸோ இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம். இல்லை அமேசான் பே லேட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா, நீங்கள் அமேசான் பே லேட்டர் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். எப்பவுமே என் அக்கௌண்ட்டில் வந்து ஆட்டோ டெபிட் ஆகிடும். இந்த வாட்டி ஆட்டோ டெபிட் ஆகலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த கார்ப்பரேஷன் பேங்க்ல யூனியன் பேங்காக மாறிடுச்சு. ஸோ அதை கவனிக்கல. ஆட்டோ டெபிட் ஆகலை. அதனால் எனக்கு பெனால்ட்டி மாதிரி போட்டாங்க. லேட் சார்ஜ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நான் ஆட்டோ டெபிட் ஆக கவனிக்கல. நீங்களும் பார்த்துக்கோங்க. ஆட்டோ டெபிட் ஆகலாம் எவ்வளோ பெனால்ட்டி வரும் இப்போ நான் காமிக்கிறேன் லைவா. நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 359 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் பெனால்ட்டி வந்து ரூ. 100 போட்டிருக்காங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து ரூ. 118. ஸோ ரூ. 18 ஜிஎஸ்டி வந்து போட்டிருக்காங்க. 118 நம்ம பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்கமிங் டியூட் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் டிக் எடுத்துட்டு ஓவரால் கொடுத்துட்டு பே நவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் மேனுவலாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் காமிக்கிறேன். மேனுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஐ இருக்குது, கார்டு இருக்குது. ஆனால் கிரெடிட் கார்டில் பே பண்ண முடியாது. அதாவது டெபிட் கார்டில் நீங்கள் பே பண்ணலாம். இல்லைனா யூபிஐ மூலமாகவும் பே பண்ணலாம். ஸோ பே பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணி லேட்டாக பே பண்ணால் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ வந்து ரூ. 200க்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு லேட் சார்ஜ் இல்லை சொல்லியிருக்காங்க. அதாவது லேட் பேமெண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 200லேருந்து நீங்கள் ரூ. 1000க்குள்ளே வந்து ரூ. 100 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து 359 சொன்னேன். இந்த அமௌண்ட் தான் எனக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரூ. 1000லேருந்து 5000 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரூ. 200 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி வரும். ஸோ அது பார்த்துக்கோங்க. அப்புறம் 5000லேருந்து 20,000 பண்ணிங்கன்னா ரூ. 350 வந்து லேட் சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது 5ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்ரி மந்த்து. அதே மாதிரி 20,000 மேலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூ. 500 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லேட் பேமெண்ட் எவ்வளோ நீங்கள் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு பயனுள்ள தகவலோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.